வணக்கம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஏகாதசி திதி வேற இருக்கு. சனி பகவான் மெல்ல மெல்ல மீனத்தை நோக்கி நகர்றாரு. அதனால என்ன பலன் என்னங்கிறதெல்லாம் சேர்த்து நாங்கள் இப்போ சொல்லிடுறோம். ராசி பலனை இப்போ பார்க்கலாம். ஏகாதசி திதிங்கிறதுனால இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாளாக இல்லை. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிதானம், பொறுமை, கவனம், உடல் நலத்தில் அக்கறை, சாப்பாட்டில் நிதானம், எல்லாத்துலேயும் பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருநள்ளாற்று பதிகம்னு இருக்கு, கூகுளில் போடுங்க, சர்ச் போடுங்க, வரும், படிச்சு பாருங்க. திருநள்ளாற்று பதிகம். ஒவ்வொரு பாட்டும் மேயது நல்லாரே அப்படின்னு முடியும், படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், உளுந்து இட்லி தோசை வடை கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. அதனால கவனம், வழிபாடு முக்கியம். வீண் செலவு, வீண் கவலை அதிகம். பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, மேற்கு பச்சை. இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக இல்லை. அதனால காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருநள்ளாற்று பதிகம்னு இருக்கு, கூகுளில் போடுங்க, சர்ச் போடுங்க, வரும், படிச்சு பாருங்க. திருநள்ளாற்று பதிகம். ஒவ்வொரு பாட்டும் மேயது நல்லாரே அப்படின்னு முடியும், படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், உளுந்து இட்லி தோசை வடை கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம் உயர்வை தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாம வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி. வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். கடகராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை குறைவு. ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி. இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால சொல்றோம். சதயம் நட்சத்திரம் வேற. சதயத்தினுடைய தலைவர் ராகுவும் சனியும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால பூசத்துக்கு ஓரளவு தொல்லை குறைவு. ஆனாலும் 3 நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இல்லை. அதனால காலையில சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். திருநள்ளாற்று பதிகம்னு இருக்கு, கூகுளில் போடுங்க, சர்ச் போடுங்க, வரும், படிச்சு பாருங்க. திருநள்ளாற்று பதிகம். ஒவ்வொரு பாட்டும் மேயது நல்லாரே அப்படின்னு முடியும், படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், உளுந்து இட்லி தோசை வடை கொடுக்கலாம், காக்கை கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. எல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். வண்டி ஓட்டுறது கவனம். சாப்பாட்டில் அளவு, பொறுமை, நல்ல தூக்கம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அது வேற. நாங்கள் இப்போ அஷ்டம சனியை பற்றி சொல்கிறோம். ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாம வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி. வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். கன்னிராசிக்கார நேயர்களை,
சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். சனி 7ஆம் இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார். எனவே மனைவி கணவன் 2 பேருடைய உடல்நலத்திலும் அக்கறை வேணும். பொறுமை 2 பேரும் விட்டு கொடுக்கணும். பொறுமையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். குறிப்பாக கன்னி மீனம் காம்பினேஷன் கல்யாணம் ஆனவங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கன்னி மீனம் மீனம் கன்னியன்னா இன்னும் நிதானமாக இருக்கணும். இன்னைக்கு நாள் சூப்பர், அது வேற. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அதனால விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற பொறாம வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். உறுதி. வெற்றி ஸ்மூத்தா இருக்கும். துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம். சனி பகவானும் இன்னும் 2.5 வருஷத்துக்கு உதவி செய்ய போற 3 ராசிகள்ல உங்களது ஒண்ணு. எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைக்கிறார். உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குங்கிறதுனால திருஷ்டி இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? கோயில்ல பிடிச்ச சாமிக்கு ஒரு தீபத்தை ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பா எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், தயிர் சாதம், எள்ளு கலந்த தயிர் சாதம், உளுந்து வடை, இட்லி, தோசை, ஏதாவது உளுந்து கலந்துருந்தா நல்லது. ஏங்க, உளுந்தனோட தலைவர் ராகு. அதனால சிக்கனம் பார்க்காம இதை செய்யுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருப்பாவை ஆண்டாள் அருளியது அல்லது சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஜெயிப்பீங்க, தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பு வெற்றி ஈஸியா வரும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. வீண் அவசரம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வேகம் எல்லாம் இருக்கு. தோத்து போக வாய்ப்பு இருக்கு. வழிபாடு பண்ணனா தப்பிக்கலாம். ஆனா அர்த்தாஷ்டம சனி விலகுது, அதுவே பெரிய நல்லது. அர்த்தாஷ்டம சனி 4ல் இருக்கிற சனி 5ஆம் இடத்தை நோக்கி போறார். எனவே நல்லது. ஆனா இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல, பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லைங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எரியிற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனையை போற்றி, சாயாதேவியை போற்றி, நீலாதேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்துல ஒரு பகுதி இந்திர நீலம்னு இருக்கு. அதை படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம். அர்த்தாஷ்டம சனி வேற ஆரம்பிக்குது. 4ஆம் இடத்துக்கு சனி போக ஆரம்பிச்சிட்டார். எனவே நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2 மேற்கு வெள்ளை. இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லைங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனையை போற்றி, சாயாதேவியை போற்றி, நீலாதேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி இந்திர நீலம்னு இருக்கு. அதை படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு நாள் சிறப்பா இல்ல. வீண் பிடிவாதம், வீண் வீம்பு, வீண் அலட்டல் அதிகம். பொறுமை, நிதானம், பிரார்த்தனை, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான 2 தெற்கு பச்சை. ஆனா 7.5 சனி விலகிடுச்சு. அவ்வளவுதான். விலகின மாதிரிதான். எக்ஸாக்டா எப்ப சார் விலகுது? நவம்பர் 17 விலகிடும். ஆமா, அதற்கான எஃபெக்ட் இப்பவே ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லைங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனையை போற்றி, சாயாதேவியை போற்றி, நீலாதேவியை போற்றி, பூமாதேவியை போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தில் ஒரு பகுதி இந்திர நீலம்னு இருக்கு. அதை படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகிறீங்க, சந்தோஷம். உங்க ராசியை விட்டு சனி விலகிறார். அதனால உயர்வு உண்டு. சரி, இன்னைக்கு நாள் சூப்பர், உயர்வு உண்டு, கலகிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குங்கிறதுனால திருஷ்டி இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? கோயில்ல
பிடிச்ச சாமிக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பாக எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், தயிர் சாதம், எள்ளு கலந்த தயிர் சாதம், உளுந்து வடை, இட்லி, தோசை, ஏதாவது உளுந்து கலந்துருந்தா நல்லது. ஏங்க, உளுந்தனோட தலைவர் ராகு. அதனால சிக்கனம் பார்க்காம இதை செய்யுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருப்பாவை ஆண்டாள் அருளியது அல்லது சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஜெயிப்பீங்க, தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பு, வெற்றி ஈஸியா வரும். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. 12ஆம் இடத்து சனி உங்க ராசிக்கே வருகிறார். குருவோட ராசி நீங்க, அதனால சனி 7.5 சனியோட தொல்லை குறையுது. மீன ராசிக்கு நல்ல காலகட்டம் வருது. ஆமா, ஒரே வார்த்தை. இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு, சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குங்கிறதுனால திருஷ்டி இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? கோயில்ல பிடிச்ச சாமிக்கு ஒரு தீபத்தை ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குறிப்பாக எள்ளு கலந்த சோறு கொடுக்கலாம், தயிர் சாதம், எள்ளு கலந்த தயிர் சாதம், உளுந்து வடை, இட்லி, தோசை, ஏதாவது உளுந்து கலந்துருந்தா நல்லது. ஏங்க, உளுந்தனோட தலைவர் ராகு. அதனால சிக்கனம் பார்க்காம இதை செய்யுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. திருப்பாவை ஆண்டாள் அருளியது அல்லது சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஜெயிப்பீங்க, தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பு, வெற்றி ஈஸியா வரும். நேயர்களை, சனி பகவானுடைய கருணை எப்படி இருக்கிறது என்பது எல்லாம் விளக்கமாக சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.